ஔவையார் சொன்ன மண் பறித்து உண்ணேல் அப்படிங்கிற இந்த வரிக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சின்ன வயசில் நம்மெல்லாம் மண்ணில் விளையாடும்போது அம்மா நம்மக்கிட்ட வந்து மண் எடுத்து வாயில் வச்சிடாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. ஔவையார் ஆத்திச்சூடியில் மண் பறித்து உண்ணேல்னு சொன்னாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு வாழ்வியல் நீதி இருக்குது. அதாவது அதை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சில விளக்கங்கள் தேவைப்படுது. அந்த காலத்தில் மண் அப்படிங்கிறது நிலத்தை குறிக்கிறது. அந்த காலத்தில் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய ஆதாரமாக இருந்த விஷயம் என்னென்னா நிலம். அந்த நிலத்தில் விவசாயம் செய்து அதிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் ஒருத்தர் அந்த காலத்தில் குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போது ஒருத்தருக்கு சொந்தமான நிலத்தை அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்கள ஏமாற்றி இன்னொருத்தர் கையாண்டு அந்த நிலத்தை தன்னுடைய நிலமாக எடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டா அது அவங்களோட வாழ்க்கையே கெடுத்தது மாதிரி. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வது அறத்திற்கு எதிரானது, அதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் மண் பறித்து உண்ணேல் அப்படிங்கிற ஆத்திச்சூடி மூலமாக அந்த காலத்தில் விளக்குனாங்க. இப்போது இது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர்னு வச்சுக்கலாம். அந்த அலுவலகத்தில் உங்களை போலவே இன்னொருத்தர் வேலை பார்க்குறார். அவர் இன்னும் திறமைசாலி. அவருடைய வேலை, அதனால் ஏற்படக்கூடிய பலன், அந்த பலனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இது எல்லாத்தையும் வேறொருத்தர் தான் செய்ததாக முன் வந்து சொல்லி அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பலனையோ பதவி உயர்வையோ தடுத்து அது இன்னொருத்தர் அவருக்கு சொந்தமாக்கிக்கிட்டால் அதைத்தான் மண் பறித்து உண்ணேல்னு இந்த காலத்தில் ஓமையாக சொல்ல முடியும். சமூகத்தில் சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அந்த வேலைக்கு தகுந்த ஊதியம் கொடுக்காம அவர் உழைப்புக்கான அர்த்தத்தை அவருக்கு சொல்லாமல் அவர்கிட்டேருந்து உழைப்பை மட்டும் பெற்றுக்கிட்டு போதிய அளவு சம்பளம் கொடுக்கலன்னா இதையும் மண் பறித்து உண்ணேல்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம உழைப்பில் சம்பாதிச்சு வர்ற பணம் இருக்கு இல்லையா, அதில் வாழ்கிறது தான் அற வழியில் வாழ்கிறது. இன்னொருத்தருடைய உழைப்பிலிருந்து வரக்கூடிய பணத்தில் வாழ்கிறது அறத்திற்கு எதிரானது. இந்த அர்த்தத்தை நமக்கு புரிய வைப்பது தான் இந்த ஆத்திச்சூடி வரி மண் பறித்து உண்ணேல். இப்போது இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஆத்திச்சூடி வரியோட மீண்டும் வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் நான். நன்றி, வணக்கம்.